வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நேற்று நான் சொன்னேன் இல்லையா, முந்தா நேற்று நான் சொன்னேன், நேற்று நான் போடலிங்க. நேற்று கொஞ்சம் வெளியில வேலை இருந்துச்சுங்க, உட்காந்து எடுக்க முடியலைங்க. அதனால நேற்று போடல, இன்னைக்கு போடுறேன். தொடர்ந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அப்புறம் அந்த ஜிஹெச்சுக்குள்ளார நுழைஞ்சிட்டோம்ல, உடனே டக்குன்னு கதைக்கு வந்துடுறேன். ஜிஹெச்சுக்குள்ளார நுழைஞ்சிட்டோம். நுழைஞ்சு ஒரு ஏறக்குறைய ஒரு 500-600 அடிக்கு மேல போகணுங்க அந்த ஸ்பாட்டுக்கு. அந்த கேட்டுக்குள்ளார பூந்துட்டோம். கேட்டுக்குள்ளார பூந்து இப்படி கொஞ்ச தூரம் போறோம், வயிறு வலி ஓவரா வந்து அப்படியே உட்காந்துருச்சுங்க. எனக்கு கையும் ஒண்ணு காலும் ஒண்ணுங்க, அப்படியே பதச்சு போயிட்டேன். உடனே எல்லாம் கும்பல் வந்துட்டாங்க. ஏன்னா ஜிஹெச்ல எந்த நேரமும் ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறைய எல்லாம் ஓடிட்டாங்க. உடனே வந்து அதுல இருந்து அங்கிருந்து தகவல் கொடுத்து அந்த வீல் சேர் கொண்டாந்தாங்க. வீல் சேர்ல உட்கார வச்சு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைமு நடந்தே வந்ததுனால ரொம்ப இதாயிடுச்சு. விறுவிறுவிறு தள்ளிட்டு போய் அப்புறம் பிரசவ வார்டில் விட்டாங்க. விட்டுதான் நான் வெளியே நிற்கிறேன். யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தாங்க. எங்க ஒய்ஃபு தாங்க உள்ளார இருக்குதுங்க. ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சுங்க. அந்த சமயத்துல யாருமே எங்களுக்கு உதவி செய்யலைங்க. நான் கூப்பிடல, அப்படி கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பாங்கன்னு வைங்க. எங்க கூப்பிடுற மாதிரி இல்லையே உறவு முறை. ரொம்ப மனசு நோகடிச்சிட்டாங்க. சுத்தி சொந்தக்காரங்களுக்கு நடுவில் நம்ம இருந்தோம்னாவே ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டு போறாங்கன்னு வச்சுங்க, ஐயோ அவங்கள ஏன் கேக்குறீங்க. இவங்க நம்ம காதுல வந்து உழவுற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் மனவேதனையை வாரி வாரி வழங்குது. என்னடா பண்றதுன்னு உள்ளார விட்டுட்டு அப்படியே கவலையோட உட்காந்துட்டு இருக்கிறேன். வெளியில ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். ஒரு மணி நேரம் பக்கமா ஆயிடுச்சு. அந்த முதல் குழந்தைக்கு மாதிரியே தான் ஒரு ஹெட் நர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்ததும் அப்போ வந்தாங்களா, அவங்கள இவங்க வேற. அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. நந்தகுமார் சம்பூர்ணம் யாருங்க? நான் தாங்கம்மா. என்னங்கம்மான்னு. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குனாங்க. முதல்ல நான் ஆவலா கேட்டது என்ன குழந்தைங்கன்னு தான் கேட்டேன். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குதுன்னாங்க. அப்பா, ஒரு பொண்ணு ஒரு பையன் போதும் இதோட அப்படின்னு மனசுல ரொம்ப. ஏன்னா ஒரு மனிதனா பிறந்தா என்னுடைய கணக்குங்க, 2 பொண்ணா பிறக்கக்கூடாது, 2 ஆணா பிறக்க கூடாதுங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆணு பிறக்கணுங்க. அப்படி இருந்தாதான் அது நல்ல பூர்த்தியான ஒரு நமக்கு ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி நான் என்னுடைய கணக்குல நான் இப்ப 2 ஆண்கள் இருக்காங்க, சில வீட்டுல 2 பெண்கள் இருக்காங்க. அப்ப நாங்கெல்லாம் இதுல என்ன யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய கணக்கு வந்து 2 பொண்ணு இருந்துச்சுன்னா 2 ஆண் இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு இது. அப்ப கரெக்டா எனக்கு ஆம்பளை பையன் பிறந்துட்டான். சரிங்க, எனக்கு சந்தோஷம். அதே மாதிரிதான் பிளாஸ்க், திருப்பியும் பிளாஸ்க்கு கடைக்கு போகுது, வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்தேன், இது பண்ணிட்டேன். காசு ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன், காசே செலவுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். மீதி ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் இருக்குது. சரின்ட்டு வேற யாரும் உங்க கூட வந்திருக்காங்க? யாரும் இல்லைங்க, நான் தான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் பழைய துணியெல்லாம் எடுத்துருவாங்க, அந்த அம்மாவுக்கு புடவை எடுத்துருவாங்க போய் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் அவங்க அதான் சொன்னாங்க. எனக்கு தான் ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல. அதனால நான் வீட்டுக்கு வந்து ஒரு சொம்பு, ஒரு டம்ளரு, 2 புடவை, கொஞ்சம் பழைய துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் பையில வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா, ஆனா என்னன்னாச்சு, அந்த அக்காவை ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கீங்க, யார்கிட்டையுமே சொல்ல. திடீர்னு இப்ப பார்த்துதான் வீடு பூட்டு போட்டிருக்கு, அப்புறம் பார்த்துதான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த கடைசி வீட்டுலதான் எங்க பொண்ணை விட்டுட்டு போயிருக்கிறேன். எங்க பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை வந்து கடைசி வீட்டுல விட்டுட்டு போயிருக்கிறேன். அப்ப என்ன ஒரு 2-2.5 வயசு தான் இருக்கும், விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி நான் அவங்க விட்டுட்டு 2 பேரும் கதை வேற சாத்தி பூட்டு போட்டுருக்குது. அந்த அம்மா வேற கர்ப்பமா இருந்துச்சுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இல்லை, நாங்களாம் சின்ன வயசுல இருந்து அங்கதானே இது பண்றோம், எல்லாத்துக்கும் தெரியும். எங்க காணோம்னு இந்த மாதிரி கூட்டு போயிருப்பாராட்டிருக்கு அப்படின்னு நான் போயிட்டு வந்தது. எல்லாரும் கூட்டிக்கிட்டாங்க. என்னென்னாச்சு நாங்க குழந்தை பிறந்துருச்சு, இந்த மாதிரி ஆம்பளை போய். ஏன்னா எங்கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாண்ணா இப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சரி பரவாயில்லன்ட்டு. ஆனா கையில காசே இல்லைங்க. சரின்ட்டு அந்த துணிமெல்லாம் எடுத்துக்கிட்டு பையில எடுத்துட்டு சைக்கிள்ல விறுவிறுன்னு போனேன். இதே மாதிரிதான் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். நான் அங்க காத்துட்டு இருந்தேன். வார்டு கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்து இதே மாதிரி கொஞ்சம் மயக்கமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே நெகா தெரியுது. எனக்கு கையை இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. இது பண்ணேன். ஒன்றும் கவலை இல்லை, கவலைப்படாத பாரு, குழந்தை பையன் பிறந்துட்டான், நம்ம வந்து இப்பெல்லாம் ஒன்றும் இது இல்லை, நல்லா நீ தைரியமா சந்தோஷமா இரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யாராவது வந்தாங்களான்னு கேட்குது. அவ்வளோ இதுலேயும் இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல, எல்லாம் வருவாங்க, காலையில் வருவாங்க. அவங்க சொந்த பந்தம், நம்ம சொந்த பந்தம் அப்படி கேட்குது. எல்லாம் வருவாங்க. நீ பாடு யாரு வந்தேன்னு நான் இருக்குல்ல, நீ ஏன் கவலைப்படுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எந்திரிச்சு இப்படி உட்காந்து அவங்களே பண்ணெல்லாம் தருவாங்க. அந்த டபுள் பண்ணா இருக்கும் அந்த பண்ணெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பண்ணுல வந்து போய் பால் வாங்கிட்டு, அவங்க பால் கொடுத்தாங்க. அந்த பால் வேணாங்குது எங்க சம்சாரம். அப்புறம் போய் பால் வாங்கிட்டு வந்து நான்
தொட்டு தொட்டு அப்புறம் அதுக்கு கொடுத்தேன். கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுச்சு. அப்புறம் சாப்பிட்டு பாத்ரூம் கூட நான் தான் கூப்பிட்டு போறேன். அன்னைக்கு நைட்டு விடிய விடிய நான் அங்கேயே இருந்துட்டேன், ஒண்ணுமே சாப்பிடலைங்க. சும்மனாச்சும் அதுகிட்ட சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. மனசு ரொம்ப கவலைங்க. காட்டான் தொல்லை இதாகி போச்சுங்க. அப்பயே வந்து எனக்கு 4000 ரூபாய்க்கு மேல கடன் ஆயிடுச்சுங்க. துணி வாங்குறது, பாத்திரம் பண்டு வாங்குறது, துணியெல்லாம் டிவில அப்ப விற்பாங்க. பிட்டு துணிங்க, புடவை, இந்த மாதிரி சட்டை பிட்டு, பேண்ட் பிட்டு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு துணி இதெல்லாம் டிவில கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அங்க டிவி வாங்கி, பாத்திரம் டிவில வாங்கி 1 2 அப்புறம் இந்த வாரக்கந்து இந்த மாதிரிலாம் வாங்கி கடன் ரொம்ப பயங்கரமா கடன் ஏறி போச்சுங்க. இதனாலேயே வந்து எங்க சொந்த பந்தம்லாம் எங்க அண்ணன் கொஞ்சம் ஒருத்தர் சில பேர் ரொம்ப வசதியாகவும் இருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க அவங்களும் யாரும் இது பண்ணிக்கல, கேவலமா தான் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பொசிஷன் இருந்துச்சு. அதனால எனக்கு மனசு அது படுத்து தூங்குது, மயங்கிதான் கிடக்குது. நான் வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை ஆச்சு. நிரந்தரமான வேலை ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த மொசைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு காலத்துக்கு இதை வச்சு சமாளிக்க முடியுமா குடும்பத்தை? என்ன பண்ணலாம்? அப்படியே ரொம்ப மனசு குழம்பி போச்சுங்க. சரி, இந்த காலைல நேரமா விடிய காலம் 5 மணிக்கு போய் காப்பி வாங்கிட்டு வந்து நல்லா ஆத்தி பண்ணு தொட்டு அதுக்கு கொடுத்து பாத்ரூம் கூப்பிட்டு போயிட்டு திருப்பி வந்து படுக்க வச்சுட்டு, நான் வந்துடுறேன், அவங்களுக்கு ஏதாவது இட்லி வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு இங்க இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே போறேன். அது வரைக்கும் எனக்கு கடவுள் பக்தியே சுத்தமா கிடையாதுங்க. சுத்தமா எனக்கு கடவுளுக்கு பத்தி கிடையாது. அப்பா முருகா, ஏதோ எல்லாம் வந்து சாமி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஏதோ இதாவது ஒரு இதாகட்டும் அப்படின்ட்டு ஒரு காரியத்தை நினைச்சிட்டு போறேன். எங்க? அந்த மேஸ்திரி வீட்டுக்கு போறேன். அந்த பையன் அவன் வீட்டுக்கு போறேன். அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகல, ரொம்ப என் மேல மதிப்பு மரியாதையானவன். அவன் வீட்டுக்கு போனேன், போய் கதவை தட்டினேன். அவன் அப்பதான் தூங்கி, ஏன் இருந்தா என்ன இந்நேரத்துக்கு வந்துட்டான்னா, அப்புறம் இல்ல தெரியுமா, இந்த மாதிரி விஷயம், குழந்தை பிறந்திருக்குது, கையில எதுவும் காசே இல்லை தெரியுமா. அப்படியா? எப்ப? அப்படின்னு. இந்த மாதிரி யாரும் வரல தெரியுமா, நான் மட்டும்தான் அங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறேன்னு. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் வந்திருப்பேன். என்ன நீங்க அப்படி உண்டு. அங்கிருந்து உள்ளார போயிட்டு வந்து 100 ரூபா கொடுத்தான். எப்படி இருக்கும் அந்த அப்பா? உண்மையிலேயே கடவுள் இருக்காராடு இருக்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேங்க. நான் அந்த 100 ரூபாய் ஜோப்ல போட்டுக்கிட்டு ஒரு தெம்பு வந்துருச்சு. அப்புறம் அப்படியே வந்தேன். வந்து அதுக்கு வந்து மொத்தம் 6 இட்லி வாங்கிட்டேன். அதுக்கு மெல்ல மெல்ல புட்டு நானே இப்படி ஊட்ட வச்சேன். விடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு. இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். 2 இட்லி சாப்பிட்டுச்சு. அப்புறம் நான் 4 இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு உட்காந்து குழந்தைய அப்படியே கொஞ்சம் இருந்து, குழந்தை கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துச்சு. ஆம்பளை பையன் இருந்தாலும் நல்லா லட்சணமா கலையா இருந்தா. அப்படி இது போதும், கடவுள் நமக்கு கொடுத்து இருக்குது இதுதான் அப்பா அப்படின்னு நினைச்சேன். அப்ப எனக்கு கொஞ்சம் அந்த கடவுளுடைய இது கொஞ்சம் இதா இருக்குது, லைட்டா எனக்கு டச் ஆகும். அது வரைக்கும் இங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் ஒரு நாள் கூட நான் சாமி கும்பிட்டதுலயே கோயிலுக்கு போக மாட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு டூருக்கு போறோம், அப்ப கோயிலுக்கு எல்லாரும் போவாங்க, நான் கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டேன். கீழே ஜாலியா சுத்திட்டு இது அவங்களும் வந்த வாட்டி வெட்டூர் பஸ் இது ஏறி வந்துருவோம், வேன் ஏறி. அந்த மாதிரியே இருந்தேன். எனக்கு நம்பிக்கையே இல்லை கடவுள் மேல. சரி, நான் கொஞ்சம் லைட்டா எனக்கு ஒரே ஒரு புள்ளி வைக்குது. ஏன்னா அப்பா கடவுளே முருகா, நீ என்னமோ கடவுள் இருக்கிறதுன்னு சொல்றாங்களே சொல்லிவிட்டு தானே அந்த 100 ரூபாயை வாங்க போனேன். நாங்க இந்த மாதிரி நீ எடுத்து சொன்னதுமே அவன் 10 20 கொடுக்கலீங்க, எடுத்ததுமே 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. அவனெல்லாம் வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாதுங்க. எத்தனையோ நண்பர்கள் அமைவாங்க போவாங்க. எவ்வளோ இடத்துல நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பேர் 1000 பேர் வருவாங்க வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் நம்ம மனசுல நிற்பாங்க. அதுல நிச்சயமா அவன் ஒருத்தங்க, அவனை மறக்கவே முடியாது. அப்படி என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணான். அப்புறம் அந்த 100 ரூபா இருக்குது, காசு செலவுக்குலாம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு எங்க வீட்டுக்காரு கேட்டுச்சு. இருக்குதுதா இங்க பாரு அப்படின்னு 100 ரூபாய்லாம் சில்லற 100 ரூபாய் எடுத்து இப்படி காமிச்சேன். பாரு 100 ரூபா இருக்குது, இல்லையா கவலைப்படுறது. இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்தேன், அவன்கிட்ட சொன்னேன், அவன் கொடுத்தான், வாங்கிட்டு வந்தேன். நான் வேலை செய்யறப்ப கூட கழிச்சுக்குவான் அப்படின்னு. ஆனா அவன் கழிக்கலாம் மாட்டாங்க. நீ வந்து 100 ரூபா வாங்கியிருக்கிறல்ல, அதுல நான் ஒரு 10 ரூபா பிடிச்ச, அந்த மாதிரிலாம் பிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளு. நம்மளா கொடுத்தா கூட வேலையா வச்சுக்கியா அப்படிமா. ரொம்ப பெரும்போக்கானவன். காசுன்னே மதிக்க மாட்டான், உதவி செய்வான் மற்றவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இது பண்றான், கொடுத்துருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி இப்படின்னா. அப்புறம் போய் மத்தியானம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். இது இப்படி நான் வாங்கிட்டு சாப்பாடு வாங்க போயிட்டேங்க. போன வாட்டி எப்படியோ தெரியல, ஊர்ல அரசியல் புரசல எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எங்க அம்மா, என் தங்கச்சி, எங்க தம்பிங்க 2 3 பேரு, அவங்க அம்மா, அவங்க தம்பிங்க எல்லாம் ஒரு படையே வந்துருச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த ஒரு ரூமுக்குள்ளார ஒரு 10 பெட் இருக்குதுன்னா அதுல எங்க கும்பல் தான் பெரிய கும்பல். எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வர எல்லாரும் இருக்காங்க.
அப்புறம் நான் போனேன், ஏன் சொல்ல மாட்டேன் நீ ஒரு வார்த்தை கூட, அப்படி இப்படின்னு கூட பிறந்தவங்களாம் எல்லாம் சொன்னாங்க. இல்லை இல்லை எல்லாத்துக்கும் பாவம், அவங்கவுங்க எல்லாம் வேலை வெட்டியா இருப்பீங்க, எதுக்கு தொந்தரவு இந்த மாதிரி இது கூட நாங்களாம் வரமாட்டோமா சொல்லு பார்க்கலாம், ரொம்ப தான் வந்து இது பண்ணிக்கிற அப்படி இப்படின்னு அதாவது திட்டினாங்க, பாசத்தை காமிச்சாங்க. சரி சரின்னு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரா போனாங்க. ஒரு சில பேர் சாத்துக்குடிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து அழுதாங்க இந்த மாதிரி பார்த்துட்டு. அப்புறம் இது எங்க வீட்டுக்காரையும் அழுதுச்சு. நான் கொஞ்சம் தூரமா நின்றுக்கிட்டேன், தாயும் மகளும் சந்திக்கிறாங்க, அவங்கள ஃப்ரீயா விட்டுறலாம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா போயிட்டாங்க. நைட்டு நான் இருந்துக்கிறேங்கண்ணே, அவரை போக சொல்லி வீட்டுக்கு அப்படின்னு. அப்படியே வேணாங்க நானே இருந்துக்கிறேன், நீ சொல்லு சம்பு, நான் இருந்துக்கிறேன் சம்பு, நான் இருக்கிறேன், நீ பேசாம இருந்தேன். ஏங்க நீங்க போய் நல்லா தூங்க, நைட்லாம் தூங்கவே இல்லைடா, நீ விடு நான் இருந்துக்கிறேன், நீ பேசாம இல்லைங்க நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நாங்க சொல்லிட்டேன் சாடமாடியா. அப்புறம் அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. திருப்பி நாங்க 2 பேரும் இந்த மதியானம் சாப்பாடு எல்லாம் அவளுக்கு அந்த சாப்பாடை கொடுத்தோம். அவளையே உட்காந்து சாப்பிட்டா. அவ்வளவு சாப்பிட முடியலைங்க எனக்கு, அப்படி இப்படி சொன்னா. அவளுக்கு ஒரு சாப்பாடு வேண்டியிருந்தேன், எனக்கு ஒரு சாப்பாடு வேண்டியிருந்தேன். அவ்வளவு சாப்பிட முடியலைங்க எனக்கு, கொஞ்சம் இதா இருக்குது. நான் 60 பீஸா சாப்பாடுங்க. சரின்ட்டு சாம்பார் எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாம் பாத்திரம் எடுத்துட்டு போகணும். சாப்பாடு மட்டும் கட்டி கொடுத்துருவாங்க, மற்றபடி எல்லாத்துக்கும் பாத்திரம் எடுத்துட்டு போகணும். அப்புறம் போனேன், வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டுதான். அப்புறம் நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு உட்காந்து அப்படி இப்படின்ட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் பக்கத்து வாடகைலாம் அப்படியே போர் அடிக்கிறது, கொஞ்சம் தூங்கும். குழந்தைய வந்து அப்படியே பத்திரமா பாத்துக்கிறது. எந்த இதுல ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த மாதிரி சிசேரியன் மிஷன்லாம் கிடையாது, போனதுமே குழந்தைய பத்திட்டு வந்தது அந்த மாதிரி. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணிக்கு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க சிஸ்டர், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, தயப்பட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறேன்னாங்க. ஒரு 10 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. குழந்தைய நான் தூக்கிட்டு அதை அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இந்த குழந்தைய வச்சுக்க, இங்க இருந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன். குதிரை வண்டி வரிசையா நிற்கும். ஒரு குதிரை வண்டி கூப்பிட்டேன், 1 ரூபா அப்படின்னு, வா அப்படின்ட்டு ஏறி உட்கார வச்சு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தா அப்புறம் அங்க பக்கத்துல இடத்துல ஈடு சம்பு அப்படின்ட்டு நாங்க குடியிருந்தோம்ல, அந்த குடியிருக்கிற பொண்ணு இவ்வளவு ஃப்ரெண்டு தானே, அது வந்து ஆழங்கரைச்சி எல்லாம் எடுத்து ஊத்திட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சொந்த பதெல்லாம் கொஞ்சம் பேர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு, குழந்தை நல்லா இருக்கு, உங்களை மாதிரியே இருக்குது, அது மாதிரி இருக்குது, பொண்ணு வந்து என்ன மாதிரி இருக்குது, பையன் வந்து அது மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படி இது பண்ணிட்டு போனாங்க. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு இருந்தேன். எல்லாம் அப்புறம் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 100 ரூபாய் வச்சுட்டு, இந்த 100 ரூபாயில ஒரு 20 ரூபா பக்கம் செலவாகி போச்சு. ஒரு 80 ரூபா வச்சிருந்தேன். அதை வச்சுட்டு கொஞ்சம் அரிசி கிரிச்சி இதெல்லாம் வாங்கிட்டு நானே கூட செஞ்சு சாப்பாடு நானே செஞ்சேன். அது உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ரெஸ்ட் எடுத்துச்சு. அடுத்த நாள்லாம் நார்மலா புள்ள பத்த மாதிரியே தெரியல, வேலையில இறங்கிடுச்சு. வேலையில கில்லாடிங்க, பொழுதனைக்கு எவ்வளவு வேலை வேணாலும் செய்யுங்க, சலுப்பே படாது, அலுப்பாகாது. ஆனா வேலையை முடிச்சுட்டு தான் இது பண்ணும். வேலை இருந்துச்சுன்னா தூக்கமே வராது அந்த பொண்ணுக்கு. சரி இதை வேலை, அப்புறம் நான் சாப்பாடுக்கு பழகி நான் ஆக்கிறத பார்த்தாலே அதால முடியல. கொஞ்சம் இருங்க நான் வரேன், நீ பேசாம உட்காருன்னு நான் மிரட்டி தான் உட்கார வச்சேன். சோறு வடிச்சேன், ரசம் வச்சேன், கருவாடு வறுத்து கொடுத்தேன், பால் சுறா கருவாடு. ஏன்னா குழந்தைக்கு நல்லா பால் வரும், இதெல்லாம் எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்து. அதெல்லாம் செய்வோம். ரசம் அருமையா இருக்குதுங்க அப்படின்ச்சு. நான் இன்னைக்கு நேற்று சம்பவம் வைக்கிறேன், நல்லா சாப்பிட திருப்தியா, நல்லா பால் கொடுக்க பசி பயங்கரமா எடுத்து வச்சுங்க, நல்லா சாப்பிட்டுச்சுங்க சாப்பாடு. அப்புறம் சாப்பாடு சாப்பாடு கம்மியா சாப்பாடு நான் கொஞ்சம் தான் அரிச்சு கரெக்டா நம்ம 2 பேரும் அந்த குழந்தைக்கு தான் போட்டிருந்தேன். இது கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டுச்சு. இது போதும் எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நான் மிச்சம் இருக்கிற சாப்பாடு நான் போட்டு சாப்பிட்டேன். சரியா, இப்படியே போயிடுச்சு. ஒரு 3-4 நாளுங்க போட்டேன். இப்ப இதுக்கு முன்னால ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். எங்க பொண்ணு பிறந்து ஒரு 6 மாசத்துல எங்க அப்பா இறந்துட்டாரு. இதை நான் சொல்லாம விட்டுட்டேன், இறந்துட்டாரு. அதுல போய் பட்டு படவை கலந்துட்டு வந்துட்டுனா இது ஒரு இதா வச்சுங்க வந்துட்டேன். இப்ப அந்த பையன் பிறந்துட்டானா, பையனும் ஓரளவுக்கு இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டான். ஆனா வாட்டி ஒரு வருஷம் 2 வருஷம் பக்கமா இப்படியே மொசைக்கு விலைக்கு போறது, கஷ்ட ஜீவனமே பண்றது, கடங்காரங்க தொல்லை, வீட்டுல வந்து நிம்மதியா படுக்கவே முடியாது, எந்த நேரம் வேணாலும் காது கட்டுவாங்க. என்னாச்சு, என்னங்க நேர்த்தியா கொடுக்குற நீங்க அப்படி இப்படின்னு. ஐயோ எங்க சம்சாரம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எனக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் எனக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்து சும்மா வெறும் ரோசப்பட்டு என்னங்க பண்றது, நம்ம வாங்கிட்டோம் கடனை, நம்ம கொடுத்ததானே ஆகணும். அது வந்து என்னை வந்து நிறைய ட்ரிப் எனக்கு அந்த புத்திமதி சொல்லும், கோவப்படாதீங்க எப்பயுமே ஒன்று சொல்றேன், நான் சொல்லிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. இப்படியே சொல்லி ஒரு 2 வருஷம் ஓடி போச்சு. இடையில ஒண்ணு அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை, 2 வருஷம் ஓடி போயிடுச்சுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்.
அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ் நிறைய வரணும். அவ்வளவா வரல, எனக்கு ஒரு இதாவே இருக்குது. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.